கைஸ், பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். அதனால சரி எங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம வாழப்பாடியில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவே அங்கே தான் எடுத்திருப்போம். சரி இன்னைக்கு முருகன் கொஞ்சம் ஸ்பெஷலான டே, அதனால சரி இன்னைக்கும் அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க, அங்கே ஃபுல்லா கூட்டம் செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போறோம். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாம் இன்னும் எவனும் வரல. நான் மட்டும்தான் இருக்கேன், எவனும் வரல. வந்துட்டு இருக்கானுங்க. மணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ ஃபோன் வரும். மணி பாருங்க, மணி 11:30 ஆகுது. இப்போ கிளம்ப போகிறோம். போயிட்டு அங்கே என்ன நடக்குது, இன்னைக்கு அங்கே எப்படி இருக்கு, அதை நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காட்டுறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் எல்லாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம முட்டாள் ஃபால்ஸ் போக போகிறோம். அங்கே போயிட்டு அது என்ன வாழப்பாடி, அங்கே போயிட்டு முருகரை பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் நம்ம பக்கத்துலேயே முட்டாள் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போக போகிறோம். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்ததை நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கிட்ட இருந்து. இப்போ 3 பேர் போயிருக்கோம், இன்னும் 2 பேர் வராங்க, வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு பைபாஸ் போயிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக டென்ஷன் பண்ணுவாங்க ரோட்டில், நம்ம ரோட்டில். அதனால தான் வண்டி ஓட்டுறவே ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் நம்ம கோயில்ல இன்னைக்கு நல்ல கூட்டம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்க போது, நாங்க ஃபர்ஸ்ட் கோயில் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் டே போயிருக்கோம். அன்னைக்கெல்லாம் போட்டு வெயில் பொலன்னு பொழந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு நாங்க லாஸ்டா போனப்ப கூட பாத்தீங்கன்னா பைக்ல தான் போயிருக்கோம். அப்பயே வெயில், செம வெயில், நம்மளால வண்டி கூட்டிட்டு போயிட்டு வர்றது வெயில் வந்தது. அதனாலதான் இந்த வாட்டி சரி கார்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போறோம். அதான் இங்க முன்னாடி வெயிட் பண்ணோம், 2 minutes வந்துருவாங்க. இவன் இல்ல, நம்ம வந்ததும் முன்னாடி கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். போனாச்சு. இப்போ என்ன சம்பவம்னா, நம்ம டோல்கேட் வரைக்கும் வந்துட்டோம். டோல்கேட்ல ஃபாஸ்டேக்ல பேலன்ஸ் இல்ல, அதை பார்க்க மறந்துட்டோம். பின்னாடி நமக்கு முன்னாடி ஒரு 20 வண்டி நிக்குது, ஒரு 10 வண்டி நிக்குது. அதுல இன்னொன்னு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு டோல்கேட்ல. புரியல, போட்டாச்சு. அப்டேட் ஆகல, போட்டாச்சுங்கக்கா. கையில ஜிபேல தாங்க இருக்கு. 130 65 ரூபா எங்க, 130 ரூபா எங்க. இப்ப ஏன்டா கோதமே ஃபாஸ்டேக்ல போட்ட அமௌண்ட் என்ன ஆகும்? பாத்தீங்கன்னா இதுதான் இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, டோல்ல ஃபாஸ்டேக்ல போட்டா 65. இதே நீங்க கையில போட்டீங்கன்னா லோக்கல்ல பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 65 ரூபாய் நமக்கு தான் இப்ப நஷ்டம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லோக்கல்னா கூட இப்ப 65ஓட 130ஓட போயிருச்சு. நாங்க ஸ்டேட் டு ஸ்டேட் போகும்போது, நான் திருப்பதி போனப்ப கார்ல என்ன தெரியுமா கேட்டாங்க, 400 ரூபாய். நாங்க 800 ரூபாய் 2 டூர்ல கட்டிட்டு வந்தோம். ஃபாஸ்டேக்ல காசு தீர்ந்துருச்சு. எங்கேயுமே கடை இல்ல, விடிகாலம் எங்க கடை இருக்கும். இது செக் பண்ணிக்கோங்க மெயினா. இது நாங்க பண்ணிருப்போம் ஏற்கனவே. சரி இங்க ஏற்கனவே இவங்க வீட் ஃபங்க்ஷன் எல்லாம் கொஞ்சம் நாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுல ஏதாவது கேஷ் போட்டிருப்பாங்க ஃபாஸ்டாக் எல்லாம் நினைச்சிட்டு வந்தோம். நானும் நம்ம ஞாபகம் இருந்துச்சுடா போடலான்னு சரி வந்துக்கலாம் அப்படின்னு வந்தா, இது என்னடானா மினிமம் 100 ரூபா 70 ரூபா இருக்கும் ஃபாஸ்டாக்ல. 5 ரூபா ஓமலூர் போனீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, இல்ல 5 ரூபா சார்ஜ். அன்னைக்கு அங்க போனோம், அங்க புடிச்சிட்டாங்க போல. அதனால நமக்கு அன்னைக்கு நம்ம இதுதானே போனோம். அன்னைக்கு ஒரு நாள் மாத்திட்டு வந்தோம். என்ன மினிமம் பேலன்ஸ் பிடிக்கிற மாதிரி ஃபாஸ்டாக்ல மாத்திட்டு வந்தோம். அது அதனாலதான் இப்ப நமக்கு இவ்வளவு கம்மி. இல்லன்னா இப்ப டோல்கேட்லயே நமக்கு few minutes வேஸ்டா போச்சு. பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கத்திட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பைபாஸ்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு 20 நிமிஷம் இருக்கும், 20 நிமிஷமா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். போட்டோ எடுத்துட்டு போனை மட்டும் வச்சுட்டு இருந்துக்கிறோம். போன் ஆப்லதான் இருந்திருக்குது. நாங்களும் 20 நிமிஷமா பேசிக்கிட்டே வரோம். பிரச்சனை இல்லைங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப முருகன் கோயிலுக்கு போறோம். ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சேலத்துல நந்தி சிலை ஒண்ணு 46 அடியில ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதை பத்தி தான் கொஞ்சம் வந்து நம்ம பசங்க விலாவரியா சொல்லிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் டெக்னிக் ப்ராப்ளம் ஆகி கட் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த வீடியோல நீங்க வந்து பாத்தீங்கன்னா
நீங்க இந்த விஷயமா தான் போறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு வீடியோவா போடுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ இந்த வீடியோ ஆன்ல தான் இருக்கு. இது அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சேரும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிற மாதிரி தான். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போற இடம் எங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆத்தூர் வாழப்பாடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் தான். அங்க போயிட்டு நம்ம வண்டி நிறுத்திட்டு போய் கீழே நின்று சாமி எல்லாம் பாத்துட்டு உள்ளெல்லாம் கீழே அந்த உள்ள கோயில் இருக்கும்ல அங்கெல்லாம் போகாம, ஏன்னா இப்ப அங்க செம்ம கூட்டம் இருக்கும், போயிட்டு இந்த கூட்டத்துல அங்கேயும் நிக்க முடியாது. மரவழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி, பஸ், இப்ப டோல்லே பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் கோயிலுக்கு வரவங்க தான். அதனால நம்ம போயிட்டு அங்க கீழே நின்று சாமி பாத்துட்டு அங்க சும்மா போட்டோ அந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து முட்டல் ஃபால்ஸ் நான் ஃபர்ஸ்ட்ல முட்டால் ஃபால்ஸ் இருந்திருக்கிறேன். அது பேரு முட்டல் ஃபால்ஸ். நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து முருகன் கோயில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஹைவேஸ்ல போனீங்கன்னா ஒரு அது வந்து 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள போற மாதிரி இருக்கும். கிராமத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். ரோட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்க சொந்த வாகனங்களை பயன்படுத்தி போற மாதிரி. அவ்வளவுதான். முருகன் கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே பேசிட்டே தாண்டியது போயிட போறேன். பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு, ஃபுல்லா கூட்டமா இருக்கு. ஃபுல்லா தெரியும் நினைக்கிறேன். பின்னாடியில இருந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கதான் இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம். நான் வர்றது இன்னைக்குதான். இவ்வளவு கூட்டத்துல முன்னாடிதான் முருகர் சிலை தெரியுதா? நான் அங்க போயிட்டு கிட்ட காட்டுறேன். அது அங்க போயிட்டு வெயில் தான் ரொம்ப போட்டு பொழக்குது. வெயில் தான் நீங்க திருப்பிட்டு போறாங்கடா. எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா வந்துட்டு ஒன்ன மாதிரிலாம் இல்லடா. ட்ரோன் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா. இன்னும் நம்ம அந்த பின்னாடி ஒரு மலை இருக்கு, அது வேற மலை ஆட்டங்குது. இல்லைன்னா அது மேல ஏறுற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். ட்ரோன் தான் நம்மள கவர் பண்ணுது. மேல ஒண்ணு போயிட்டு இருக்கா கருப்பா குட்டியா. வெயில எல்லாம் செப்பல் போட்டுதான் போயிட்டு இருக்காங்க. என்ன செப்பல் போட்டு போனா அங்க ஏதோ கடையில விடணும். எதுக்கு இருக்கிற கூட்டத்திலே நம்ம நாவடி பண்ணிட்டு இருக்கணும். அதனால கார்லயே போட்டு வந்தோம். ஃபுல்லா ஃபேமிலி, கப்பிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பாத்துக்கிட்டா நம்ம கோவிலுக்கு அடியில வந்தாச்சு. பயங்கரமான கூட்டம். கூட்டத்தோட கூட போயிடலாம். வெயில் நானே இங்கே நின்று வந்திருந்தா நம்மளா அங்க போற கூட்டமா எப்படி பயம். செம்ம கூட்டம் இருக்கு. ஏற்கனவே இப்ப கொஞ்சம் நிறைய சம்பவம் நடந்துருச்சு வரத்துக்குள்ள. அதனால நம்ம இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டே இப்படியே போலாம். பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவுதான். இப்ப உடனே கிளம்பியாச்சு. இங்க முன்னாடியே நின்று சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா எங்க கூட்டம் பாருங்க, ஃபுல்லா கூட்டம் தெரியும். இவ்வளவு கூட்டத்துல வண்டி வேற கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சதுனால அதுவே மைண்ட்ல ஒரு மாதிரியா இருக்குது. அதனால சரி பார்த்தாச்சு நின்று பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. இன்னொரு நாள் வேணா நம்ம வந்துட்டு ஊர்ல எல்லாம் போயிட்டு வரலாம். கேமரா திருப்படா, எல்லாத்துக்கும் ஆய் சொல்லிட்டு போவாங்க. நம்ம இங்க இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி இப்பதான் முருகர் தெரிஞ்சிட்டு இருப்பாரு. நீங்களும் ஏதோ வேணா முருகத்தை வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் லேட்டா வேணும், கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சு. அதனால அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம வண்டியும் 1.5 கிலோமீட்டர் பக்கமா வண்டி முன்னாடி இருக்கு. போயிட்டு வண்டி நம்ம எடுத்துட்டு அடிக்கிற வெயில் காத்து அது இதுன்னு எல்லாம் அடிக்குது. ஓகே பாய். நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த முட்டால் ஃபால்ஸ் போவோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன். இப்ப வந்து கோவில் போயிட்டு கோவில்ல இருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். முன்னாடி நம்ம கார் அங்க இங்க 1 கிலோமீட்டர் முன்னாடி, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் முன்னாடி நிறுத்தி இருக்கிறோம். ஏன்னா எங்கேயுமே கார் நிறுத்த கரெக்டா தான் இருக்கும். கார் நிறுத்த இடம் இல்லை. அதனால ஏன்னா இவ்வளவு வண்டி இருக்கு பாருங்க, இவ்வளவு வண்டி இருக்கு. ஆனா நம்மன்னு வரும்போது மட்டும் ஃபுல்லா 2 சைடுமே பாருங்க வண்டி தான் நிக்குது. அண்ணாண்டி வண்டி தான் நிக்குது, இந்தாண்டி வண்டி தான் நிக்குது, அந்த சந்திலி வண்டி தான் நிக்குது. மண்டையெல்லாம் பாருங்க. இதுதான் அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து நம்ம விசிறி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம முட்டல் ஃபால்ஸ் போறோம். அந்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ வரும். அதே மறக்காம பாருங்க.
ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ முட்டல் ஃபால்ஸ் வரும், அதுவும் பயங்கரமா இருக்கும், அதையும் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கோயில் வந்து எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.